லவ் மேரேஜ் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் எப்படின்னா இந்த படத்துக்கு ஷூட்டிங் போனப்போ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாகவும் நல்லா இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தை இயக்குன தம்பிக்கு வந்து என்னுடைய நன்றி சண்முகத்துக்கு. ஏன்னா வந்து பிரியன் வந்து இந்த மாதிரி திடீர்னு, ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் அப்கமிங் டேரக்டர்ஸ் டக்குன்னு ஒரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கதையில் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக, இப்போ நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனால் இது வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு படத்தில் நல்ல ஒரு கேரக்டர். அதுக்கு ரொம்ப நன்றி. டக்குன்னு வந்தனால பரபரப்பாக பேச முடியல. அதே மாதிரி விக்ரம் சார் கூட நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். நம்ம அரிமணியம்பில் ஆரம்பித்து நிறைய ட்ராவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில ஹீரோக்கள்கிட்ட பண்ணுறப்ப ரொம்ப ஒரு அன்பை செலுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா வகையிலுமே அன்பு செலுத்துவாங்க. நம்ம கூட நம்மகிட்ட கேர் எடுத்துக்கிறாகட்டும். அதே மாதிரி வெளியூர்லாம் போயிட்டோன்னா சிவாஜி சார் ஃபேன்ஸ், அவங்க அப்பா ஃபேன்ஸ்லாம் சாப்பாடு அவ்வளோ கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பான ஒரு கதாநாயகன். இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு படங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர்கள். அதனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு நல்ல படம் தொடர்ந்து வரும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெரியான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிரேக்காக இருந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க. சில மேடைக்கு வர முடியாது நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃபாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.